இந்த தருணத்தில் நம்முடைய அதிமுகவிலிருந்து திரு செம்மலை அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. நேற்றைய தினம் திரு செங்கோட்டையன் அவர்கள் கெடுவிதித்து பேசியிருந்ததை நாங்களும் பார்த்தோம். தற்பொழுது அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படாமல் பொறுப்புகளில் இருந்து மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறார். அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைக்கப்படணும் அப்படின்னு முழக்கம் யார் எழுப்பினாலும் அவர்கள் கட்சியிலிருந்து விலக்கப்படுவார்கள், இல்லைனா பொறுப்புகள் பறிக்கப்படும். இது ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறதா? இது போன்ற நடவடிக்கையை எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது என்னுடைய கருத்து. அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு கட்டுப்பாடான இயக்கம். அனைத்து தொண்டர்களும் அனைத்து நிர்வாகிகளும் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள். எனவே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட இந்த இயக்கம், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம், இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலர் மாண்பு எடப்பாடியார் அவர்களால் கண்களை இமைகள் காப்பது போல தொண்டர்களை காத்து வருகிற இந்த இயக்கம். எனவே இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில யார் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் கட்சி விதிகளுக்கு மாறாக, தலைமைக்கு மாறாக கருத்து சொல்லுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. நேற்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் பொது வழியில் பேசிய அந்த கருத்துக்களை எங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை நானே ரசிக்கவில்லை. அதைவிட தலைமைக்கு கெடு வைப்பது என்பது எந்த நிலையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த விஷயத்திலே என்னுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அவருக்கு பின்னால் அவருடைய நடவடிக்கைகளுக்கு உறுதியாக இருப்போம். எனவே தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய பொதுச் செயலாளர் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு அதை வெற்றி பயணமாக மாற்றிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது என்பது ஏதோ திட்டமிட்ட செய்ததாகத்தான் எங்களாலே கருதப்பட முடிகிறது. எனவே எங்களுடைய பொதுச் செயலரை பொறுத்தவரையில எதை எப்படி கையாள வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். கட்சியிலும் ஆட்சியிலும் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொண்டு அதிலே வெற்றி கண்டவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். எனவே இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கை உள்ளபடியே எங்களை போன்ற தொண்டர்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற நடவடிக்கைகளுக்கு, இது போன்ற செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறவர்களே இந்த நடவடிக்கை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. சார், இன்றைக்கு காலையில் கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் சமூக வலைதளத்தில் தொண்டர்களுடைய மனநிலையை தான் நான் எதிரொலித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டு இருந்தார். நேற்றைய தினம் அவர் பேசும் பொழுது கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒருமித்த கருத்து கொண்டவர்கள் இது தொடர்பாக நாங்கள் முன்னமே ஆலோசித்திருந்தோம், அந்த முடிவை எடுக்கப்படலைன்னா ஒருமித்த கருத்து கொண்டவர்கள் ஒருங்கிணைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த நடவடிக்கையின் மூலமாக அவருடைய கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளலாமா? அதாவது அவர் நேற்று சொன்ன அந்த கருத்துக்கள் தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களாக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஒரு தலைவரை, ஓர் ஒற்றை மனிதர் தலைவரை ஏன் இப்படி ஒரு சிக்கலான நிலைமைக்கு, ஒரு நடவடிக்கைக்கு ஏன் அவரை ஆள்படுத்த வேண்டும்? பொதுவாகவே ஒரு கட்சியினுடைய தலைமை என்பது முன்னேற் போன்றது. நிர்வாகிகள், தொண்டர்கள் அவருக்கு பின்னாலே அணிவகுத்து பின்னேறாகத்தான் செல்ல வேண்டுமே தவிர கட்சியிலே இருக்கிற நிர்வாகிகளே குறுக்கு சால் ஓட்டக்கூடாது. எனவே அவர் சொல்லுகிற காரணம் எல்லாம், அதாவது இப்பொழுது ஏதோ புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட காரணம் போல இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைத்த பிரச்சனைக்கு இவர் மீண்டும் ஒரு வடிவம் கொடுக்கிறார் என்று சொன்னால் இது கட்சிக்கு நல்லதல்ல. எனவே இந்த நடவடிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த நடவடிக்கை ஏற்ற எங்களுடைய பொதுச் செயலாளர் பின்னால் அவருடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக நிச்சயமாக இருப்போம்.